சிராஜ் இவங்க கொண்டு வந்திருக்கிறது T20ல வந்து சிராஜ் ஒன்னும் பெரிய இதுவாவே இவங்க கருதல ரொம்ப நாளா. பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. வொர்க் அவுட் ஆகல. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆவேஷ் கான் அது இது நெறைய ட்ரை பண்ணாங்க. இந்த 3 சீமர் ஆர் 2ண்ட் சீமருக்கு. நத்திங் வொர்க்ட் அவுட். சடன்லி சிராஜ் கம்மிங் இன் அப்படின்றது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட் ஆப்ஷனா? வழி இல்லன்னு எடுக்குறாங்க. பட் ஐ திங்க் சம் ஆஃப் த பவுலர் லைக் டுபே. அந்த மாதிரி இருக்கிறது தான் பெட்டர். இந்த மாதிரி பிச்சஸ்லயும் ஸ்ரீலங்கன் பிச்சஸ்ல கூட இந்த அசரங்கா மாதிரி பவுலர் ரொம்ப கஷ்டம் ஆடுது. அதனால இங்க நீங்க வந்து தைரியமா இப்போ ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷித், டூபே மீடியம் பேசரா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 3 போறோம். நீங்க தாராளமா குல்தீப் பெற்று வரலாம். ஏன்னா ஸ்லோவர் ஸ்டஃப் போடும்போது தான் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க. நம்மளது ஸ்லோ பிச்சஸ். ஸ்ரீலங்காவும் அந்த மாதிரி தான். அங்கேயும் ஸ்பின் பயங்கரமா விட்டுரும். அதனால வி கேன் அஃபோர்ட் டு ப்ளே 3 ஸ்பின்னர்ஸ். பட் என்ன ஒரு பேட்டிங் ரொம்ப வீக் மாதிரி தெரியுது. பட் ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிதான், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும். அதனால இன்னைக்கு ரொம்ப டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆனதுனால, அன்னைக்கும் ஃபெயில் ஆனதுனால ரொம்ப நல்லவேளை அக்ஸரும் எஸ்கையும் சேர்ந்தாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சே தவிர அதுக்கு தான் நான் சொன்னேன் டெய்லண்டர்ஸ்க்கு வந்து ஹிட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்ட்டு. டெய்லண்டர்ஸ்க்கு வந்து 6 அடிக்கிற இன்னைக்கு வந்து ராஜ்தீப் எவ்வளோ வேஸ்ட் பண்ணார் பாருங்க. ஆனால் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அதை கரெக்டாக பண்ணணும். ஆனால் சும்மா நின்றதுல நானும் அடிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அச்சா வெளில போகும். அந்த மாதிரி அடிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லண்டர்ஸ் வந்து 6 ஹிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்.